தகுதியானவன் தேர்வு எழுதியிருப்பான் இல்லையா? அதுதான் கேட்கலாம். அப்போ அந்த தகுதியானவனுக்கு வேலை இல்லை, பணம் கொடுக்கறதுக்கு வேலைனா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதியா? இதுதான் சமத்துவமா? இதுதான் சகோதரத்துவமா? காசை கொடுக்குறவன வேலையில போட்டுட்டு தகுதியானவன் வந்து வேலையில விட்டு தூக்கி அடிக்கிறதா? இதே தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பிரச்சனையிலேயும் நடந்தது. அத்தனை இளைஞர்கள் இதற்காக அப்போ ஒரு பக்கம் காசை கொள்ளையடிக்கிறீங்க மக்களுடைய. என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்களுடைய காசை கொள்ளையடிச்சா யாராக இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்கணும் கட்டாயம். ஏன்னா அதை விட ஒரு மோசமான சூழ்நிலை எதுவுமே இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை விட மோசமானது ஊழல்வாதம். தீவிரவாதத்தை விட ஊழல் ஒழிக்கணும். ஏன்னா தீவிரவாதம் கூட வேற எவனோ வந்து செய்யறான். ஆனா ஊழல் நம்ம கூட இருக்கிறவன், நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ அவனே நமக்கு செய்யறான். அப்ப தீவிரவாதிகளை கூட நீங்க கணிச்சு காப்பாத்திக்கலாம். தீவிரவாதிகள்ட்ட இருந்து, ஊழல்வாதிகள்ட்ட இருந்து இன்னைக்கு மக்களை காப்பாற்ற முடிய முடியாத சூழ்நிலை. அதனாலதான் ஊழலை, தீவிரவாதத்தை விட மோசமானது வந்து இந்த லஞ்சம், லாவண்யம், ஊழல்கள் எல்லாம். இதை ஒழிச்சே ஆகணும்.